ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான குட்டி குட்டி டிப்போட மாவு அரைக்கும் போது என்னென்ன வேலைகள் செஞ்சோம் அப்படின்னா கிச்சன் வந்து க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன குட்டி குட்டி டிப்புன்னு பார்த்து இப்போ இட்லி தோசைக்கு மாவில்லை அப்படிங்கிறதுனால இட்லி அரிசி ஊற வச்சாச்சுங்க. உளுந்து வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து ஊற வச்சுருக்கேன். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஐஸ் க்யூப் கூட போட்டு அரைக்கலாம். இப்போ மாவு அரைக்கும் போது என்னென்ன வேலைகள் செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ இட்லி தோசைக்கு மாவு இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே நான் ஊற வச்சுட்டேங்க. இப்போ வந்து உப்புமா ரெடி பண்ணுறதுக்காக கோதுமை ரவைக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவுமே வெறும் வெங்காயம் மிளகாய் மட்டும் போடாமல் கொஞ்சம் டேஸ்டியாக ஹெல்த்தியாக ரெடி பண்ணணும் அப்படின்னா கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகளை சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ஈஸியாக டக்குன்னு வேலை முடியணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டக்குன்னு ஈஸியாக நம்ம வேலையை முடிச்சிடலாம். நீங்கள் வந்து கடாயில் ரெடி பண்ணாலும் ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. பட் நீங்கள் வந்து கேரட் பீன்ஸ் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடலைப்பருப்பு, கடுகு, வெங்காயம், மிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ எல்லா வேலையுமே முடிச்சுட்டு நீங்கள் மாவு அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் போர் அடிக்குங்க. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா மாவு அரைக்கும் போதே இந்த மாதிரி எல்லா வேலைகள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா கிச்சன்லேருந்து ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ உப்புமா நம்ம ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து உளுந்து எடுத்து போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உளுந்து பாட்டுக்கு அரைச்சிட்டு இருக்குங்க. அந்த டைமில் வந்து அந்த கேப்பில் நீங்கள் குட்டி குட்டி வேலைகள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க உப்புமாக்கு என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா கேரட் பீன்ஸ், ஒரு தக்காளி சேர்த்துருக்குங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நீங்கள் கோதுமை ரவை வந்து கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணணும், இல்லை அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் குக்கர் தாராளமாக எடுத்துக்கலாங்க. நீங்கள் கடாயில் சேர்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா கேரட் பீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா கிச்சனில் எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் நான் மாவு அரைக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கிச்சனில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து மாவு அரைக்கும் போதே என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் டக்குன்னு நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கிச்சனில் வந்து அதிக நேரம் இல்லாத மாதிரி இருக்குங்க. ஸோ சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளர், பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. லைட்டாக இந்த மாதிரி கொதிச்சு வரையில் கொஞ்சமே எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாங்க. அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலைகள் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4-5 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது தயிரோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இது விசில் வரக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உளுந்து ஊற வச்சுருக்கு இல்லைங்களா, உளுந்து வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. கிரைண்டர் வந்து ரொம்ப சூடாகாமல் இருக்கும். அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இட்லி தோசை நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வெளியில் வச்சா கூட அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கும்போது ஐஸ் க்யூப் சேர்த்துக்குங்க. இல்லை அப்படின்னா ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ உளுந்து அரைச்சிட்டு இருக்குங்க. அதுக்குள்ளே வந்து இது வந்து விசில் ஃபுல்லாக இறங்கிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம ரவை ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, தயிரோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது என்னென்ன வேலைகள் செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உப்புமாவோட ஊறுகாய் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து தேங்காய் சட்னி கொஞ்சமாக வந்து தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து பாத்திரமெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா மாவு அரைக்கிறதே ரொம்ப பெரிய வேலையை சொல்கிறீங்க. கமெண்ட்ஸில் நிறைய சொல்கிறீங்க மாவு அரைக்கிறோம் அப்படின்னாவே அந்த நாள் ஃபுல்லாகவே மாவு அரைக்கிறக்கே போயிடுது. அதே மாதிரி பாத்திரம் வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, குட்டீஸ் எல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் வந்து தனித்தனியாக அந்தந்த வேலைகள் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ மாவு அரைக்கும் போதே நீங்கள் வந்து கிச்சனில் ஒரு சில வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம வந்து உப்புமா ரெடி பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உளுந்து போட்டு விட்டாச்சு. போட்டு விட்டதுக்கப்புறம் அதை அரைக்கிற கேப்பில் வந்து பாத்திரமெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். கேஸ் ஸ்டவ் வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், எதை வச்சு க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நிறைய நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டேங்க. நீங்கள் பார்க்கல அப்படின்னா எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்சும் காலையிலே ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சிடலாங்க. கட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து நான் கொண்டக்கடலை நைட்டு வந்து ஊற வச்சுட்டேங்க. சுண்டல் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பொரியலுக்கு வந்து முட்டைக்கோஸ் கட் பண்ணியிருக்குங்க. இந்த வேஸ்டேஜ் எல்லாம் வந்து அப்படியே தூக்கி போடாமல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் உள்ளே போட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடிகளுக்கெல்லாம் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா பூவோ காய் எல்லாமே நல்லா வருங்க. இந்த டிப் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக ரிசல்ட் இருக்கும்.
பாத்திரம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உளுந்து எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அரிசியும் போட்டு விட்டுட்டேங்க. அரிசி போட்டு விட்டதுக்கப்புறம் தான் அதெல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுண்டல் குழம்புக்கு தேவையானது, பொரியலுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அரிசியும் அப்பவே கையோட போட்டு விட்டேங்க. இப்போ அதுவும் நல்லா அரைச்சி வந்துருச்சு. அதையும் இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சேம் அதே பாத்திரத்துக்கு மாற்றி உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. கிச்சன் வேலைகள் வந்து எப்பவுமே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யாமல் கொஞ்சம் ஈஸியாக இஷ்டப்பட்டு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே சமயம் வேலைகளும் டக் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இனி போய் மாவு அரைக்கணுமா, இனி போய் சுண்டல் குழம்பு செய்யணுமா, இனி போய் பொரியல்லாம் ரெடி பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்காம ஈஸியாக நம்ம மாவு அரைக்கிறக்குள்ளே இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் பேசலாம். இந்த மாதிரி நீங்கள் நினைக்கும் போது ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. இது கஷ்டம்னு நினைக்காம இஷ்டப்பட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப கிச்சனும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். சேம் டைம் எல்லா வேலைகளும் டக் டக்குன்னு முடிச்சிடலாங்க. இப்போ சுண்டல் குழம்புக்கு அந்த பக்கம் தாளித்து விட்டுட்டேன். இந்த சைடு பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. முட்டைக்கோஸ் பொரியலுக்கு எண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு கொஞ்சமாக தண்ணி கல்யாண வீட்லையெல்லாம் முட்டைக்கோஸ் பொரியலுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்க்க மாட்டாங்க, பச்சை மிளகாய் சேர்த்துக்குவாங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா தண்ணி லைட்டாக தெளித்து விடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா ஒயிட் கலராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதுக்கு வந்து லாஸ்ட்டாக சுண்டல் குழம்புக்கு எல்லாமே வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் சின்ன மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. சுண்டல் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுவும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதை அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதுவும் லைட்டாக ஒரு டைம் வதக்கி விட்டுறலாம். இப்போ தேங்காய் துருவல் போட்டு இதையும் நம்ம ரெடி பண்ணி ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு குக்கரில் வந்து அதையும் தாளித்து விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு அதையும் ஒரு சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டு எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் அப்பளவே க்ளீன் பண்ணிவிட்டு இல்லைங்களா, கவுண்டர் டாப் மட்டும் ஒரு டைம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள், குக்கரில் இருக்கிற சாதம், குழம்பு எல்லாமே சின்ன சின்ன பாத்திரத்துக்கு மாற்றியாச்சுங்க. ஒரு 40 நிமிஷம் கூட இல்லாமல் சூப்பராக எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு. மாவும் அரைச்சாச்சுங்க. இப்போ சுண்டல் குழம்பு எல்லாமே உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சுண்டல் குழம்பு செய்யும்போது நான் ரசம் கூட வைக்க மாட்டேங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாதம் மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்னா நைட்டுக்கு இட்லி தோசை இருக்கும்போது லைட்டாக தேங்காய் சட்னி மட்டும் அரைச்சி எடுத்துக்குவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த குட்டி குட்டி வேலைகள் வந்து நீங்கள் மாவு அரைக்கும் போது ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கிச்சனில் எல்லா வேலைகளும் முடிஞ்சிருங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா மாவு அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாக பெரிய வேலையாக தெரியாது. இப்போ நம்ம இது வச்சுருக்க இல்லைங்களா, ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே ஊற்றாமல் ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி வடிச்சுக்கலாங்க. வடிச்சுட்டு உங்கள் வீட்டில் செடிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி சேர்த்து அதோட இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எங்கிட்ட ஒரு 4-5 ரோஸ் செடி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறனால டேரெக்டாக அந்த தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுட்டேன். இது ஊற்றி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல தண்ணி கூட ஊற்றி விட்டுறலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா, செடியில் பூ, காய் எல்லாமே நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போட்ட இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.